வணக்கம். கேக்குற உங்களுக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பு. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் சும்மா ஏதோ ஒரு தகவல் பரிமாற்றம் கிடையாது. உங்களுக்காகவே பிரத்யேகமா தொகுக்கப்பட்ட ஒரு விரிவான தேடல் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா ஒரு வரலாற்று மற்றும் ஆன்மீக பயணம் இது. ஆமா, டாபிக் உள்ள நேரடியா போயிடலாம். இன்னைக்கு நாம அலசலோட மூலப்பொருள் அன்னை மரியாவை பற்றிய மறை உண்மைகள், அப்புறம் செபமாலையின் மறை உண்மைகள். ரொம்ப ஆழமான ஒரு மூலப்பொருள் இது. இத நாம இன்னைக்கு விரிவா அன்பேக் பண்ண போறோம். அதாவது உலகத்துல இருக்கிற பல நம்பிக்கைகள்ல ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக பயணம் எப்படி இவ்ளோ துல்லியமா பிரிக்கப்பட்டு தியானிக்கப்படுது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க. இந்த தேடலோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த மூலப்பொருள் வெறும் மத நம்பிக்கைகளை மட்டும் ஒரு பட்டியலா சொல்லல. மாறாக மனித குலத்தோட ஒட்டுமொத்த மீட்புக்காக கடவுளோட கருணை எப்படி செயல்பட்டது அப்படிங்கறத காட்டுது. ஒரு முழுமையான வாழ்க்கை சக்கரம், அதாவது லைஃப் சைக்கிள் செபமாலையின் வழியா எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நாம இணைச்சு பார்க்க போறோம். வாவ், ஒரு வாழ்க்கை சக்கரம்! ரொம்ப அருமையான பார்வை இது. இந்த மூலப்பொருளோட முதல் பகுதிக்குள்ள நாம நுழையும் போது ஒரு மாபெரும் கருணை எப்படி மீட்பை தொடங்குது அப்படிங்கிற செய்தி இருக்கு. ஆமா, அந்த மீட்பின் தொடக்கம் அளவற்ற கருணையும் ஞானமும் உள்ள கடவுள் மனிதர்களை மீட்பதற்காக தம் சொந்த மகனையே வானகத்திலிருந்து உலகிற்கு அனுப்புறாரு. இது ஒரு மிகப்பெரிய, அதாவது அந்த இறைத்தன்மை நேரா வானத்திலிருந்து குதிச்சிடல. தூய ஆவியார் வழியாக கன்னி மரியா அப்படிங்கிற ஒரு சாதாரண பெண்ணிடம் அவர் மனிதன் ஆனார் அப்படின்னு நம்ம சோர்ஸ் சொல்லுது. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த இடத்துல தான் இந்த ஒட்டுமொத்த பயணத்தோட மையமே அடங்கியிருக்கு. இதை நாம ஆழமா சிந்திச்சோன்னா அன்னை மரியாவோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியும். புரியுது. இந்த மூலப்பொருள் அன்னை மரியாவை பற்றி 4 மிக முக்கியமான அடிப்படை மறை உண்மைகளை, அதாவது டாக்மாஸ் அப்படின்னு சொல்றத வரிசைப்படுத்துது. அந்த 4 உண்மைகள் என்னென்ன? முதல் உண்மை, தூய மரியா கடவுளின் தாய். இரண்டாவது, அவர் எப்பொழுதும் கன்னி. ஓகே. மூன்றாவது, அவர் அமல உற்பவி, அதாவது எந்த பாவமாசும் இல்லாமல் உதித்தவர். நான்காவது, அவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்பாடைந்தவர். இந்த 4 உண்மைகளும் ரொம்ப ஆழமானவை. இங்க இத கேட்கிற நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். கண்டிப்பா. நம்பிக்கை கொண்டவங்க ஏன் அன்னை மரியாவுக்கு இவ்வளவு ஒரு சிறப்பான வணக்கம், ஒரு ஸ்பெஷல் ரெவரன்ஸ் கொடுக்கறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் இந்த 4 உண்மைகள்ல தான் அடங்கியிருக்கு. உண்மைதான். இது வெறும் புகழ்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட பட்டங்கள் கிடையாது. இது அந்த நம்பிக்கையோட ஆணிவேர். எனக்கு இதுல அந்த அமல உற்பவி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப சுவாரஸ்யமா பட்டது. ஒரு மனித பெண்ணுக்கு ஏன் இவ்ளோ பெரிய முக்கியத்துவம் அப்படின்னு தோணும்போது இந்த அமல உற்பவி அப்படிங்கிற கான்செப்ட் தான் விடையா இருக்கு இல்லையா? மிக சரியான அவதானிப்பு. இந்த அமல உற்பவி அப்படிங்கிறது இறைவனோட மீட்பு திட்டத்துக்காக அன்னை மரியா பிறப்பதுக்கு முன்பே எந்த குறையும் இல்லாம பிரத்யேகமா தயார் செய்யப்பட்டார் அப்படிங்கறத குறிக்குது. அதாவது ஒரு ஓவியர் ஓவியம் வரையறதுக்கு முன்னாடி அந்த கேன்வாஸ் துணியை சுத்தமா தயார் பண்ணி வைப்பார், அது போலவா? ஆமா, அதே உதாரணம் தான். அந்த மாபெரும் இறைத்தன்மை குடிகொள்ளப் போகும் பாத்திரம் தூய்மையா இருக்கணும். இது அவரை சாதாரண மனித நிலையில இருந்து இறைவனின் மீட்பு திட்டத்தோட ஒரு முக்கிய கருவியா உயர்த்துது. ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த அடிப்படை உண்மைகளை நாம புரிஞ்சுபிட்டதுக்கு அப்புறம் செபமாலையோட கட்டமைப்புக்குள்ள போனா அது இன்னும் அர்த்தமுள்ளதா இருக்கும். செபமாலை அப்படிங்கிறது ஏதோ சில செபங்களோட தொகுப்பு கிடையாது. ஆமா, பலரும் அப்படி நினைச்சிட்டு இருப்பாங்க. சும்மா பாசிமணிய வச்சுட்டு திரும்ப திரும்ப சொல்றது அப்படின்னு. ஆனா அது அப்படி இல்ல. அது 4 முக்கிய மறை உண்மைகளா பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 4 பெரும் பிரிவுகள் மகிழ்வின், ஒளியின், துயரின் மற்றும் மாட்சியின் மறை உண்மைகள். சரியா சொன்னீங்க. மனித வாழ்வோட எல்லா உணர்வுகளையும் இது உள்ளடக்கி இருக்கு. இதுல நான் அந்த மகிழ்வின் மறை உண்மைகளை, அதாவது ஜாய்ஃபுல் மிஸ்டீரியஸ் பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இயேசுவோட பிறப்பு தொடர்பான 5 உண்மைகளை இது பட்டியலிடுது. சொல்லுங்கள், கேட்போம். முதலாவது, கப்ரியல் தூதர் கன்னி மரியாவுக்கு தூது உரைத்தது. இரண்டாவது, இறை அன்னை எலிசபெத்தை சந்தித்தது. மூன்றாவது, இயேசு பெத்லகேம்ல பிறந்தது. நான்காவது, இயேசு கோவில்ல காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. ஐந்தாவது, காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டடைந்தது. இந்த 5 நிகழ்வுகளையும் ஒரு இறையியல் பார்வையில மட்டும் பார்க்காம ஒரு சாதாரண தாயோட பார்வையிலிருந்து நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆமா, ஒரு தாயோட நாட்குறிப்பு மாதிரி இருக்கு. கண்டிப்பா.
ஒரு குழந்தையை எதிர்பார்த்து அதை பெற்று வளர்க்கும் எந்த ஒரு சாதாரண தாயோட உணர்வுகளோடும் இந்த மகிழ்வின் உண்மைகள் அப்படியே பொருந்தி போகுது. ஒரு எதிர்பாராத செய்தியை கேட்கும்போது வர்ற திகைப்பு, அப்புறம் அதை தன் உறவினரான எலிசபெத் கிட்ட பகிர்ந்துக்கும் போது ஏற்படுற அந்த மகிழ்ச்சி, பெத்லஹேம்ல எந்த வசதியும் இல்லாம குழந்தைய பெற்றெடுக்கிற அந்த உன்னதமான தருணம் எல்லாமே ஒரு தாயோட உணர்வுகள் தான். இதுல எனக்கு ரொம்ப நெருக்கமா பட்டது அந்த 5வது நிகழ்வு. காணாமல் போன 12 வயது சிறுவனான இயேசுவை மரியாவும் சூசையப்பரும் தேடி அலைஞ்சு அப்புறம் கோவில்ல கண்டடைறாங்க. ஆமா, உலகை மீட்க வந்த கடவுளாக இருந்தாலும் ஒரு கூட்டத்துல தம் பிள்ளைய காணவில்லை என்றவுடன் பதபதித்து போகும் ஒரு தாயோட தவிப்பு அங்க இருக்கு. அப்புறம் கண்டுபிடிச்ச உடனே ஏற்படுற ஒரு ஆஸ்வாசம், இது 100% ஒரு மனித பயணம் தானு ஆழமா புரிய வைக்குது. இதுதான் மகிழ்வின் மறை உண்மைகள். அடுத்ததா இந்த செபமாலையோட அமைப்பு நம்மள ஒளியின் மறை உண்மைகளை நோக்கி அழைச்சிட்டு போகுது. லூமினஸ் மிஸ்ட்ரீஸ், இது இயேசுவோட பொது வாழ்க்கையை மையப்படுத்துது இல்லையா? ஆமா, அவர் குழந்தை பருவத்திலிருந்து விடுபட்டு தன்னை உலகிற்கு வெளிப்படுத்திக் கொண்ட நிகழ்வுகள். இதையும் நான் பட்டியலிடுறேன். யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்றது, கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது, ஒரு பெரிய அதிசயம் அது. அப்புறம் இறையரசை போதித்தது, தாபோர் மலையில் தோற்றம் மாறியது, கடைசியா நற்கருணை ஏற்படுத்தியது. இது எல்லாமே ஒளியை நோக்கி மனித குலத்தை நகர்த்துது. ஒரு வழி காட்டுதல், அழகாசமான போதனைகள் அப்படின்னு நம்ம இத பார்க்கலாம். சமூகம் எப்படி இருக்கணும், அன்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் இங்க இருக்கு. ஆனா மனித வாழ்க்கை அப்படிங்கிறது வெறும் ஒளியும் மகிழ்ச்சியும் மட்டுமே நிறைந்ததில்ல. அதான் எனக்கும் தோணுச்சு. இவ்ளோ பிரகாசமான போதனைகளுக்கு அப்புறம், அன்பை போதித்த ஒருவருக்கு அப்புறம் என்ன நடக்குது? This raises an important question. இந்த கேள்விக்கான பதில்ல தான் மனித வாழ்வோட மிக ஆழமான யதார்த்தம் அடங்கியிருக்கு. இங்குதான் நம்ம உரையாடலோட துணி கொஞ்சம் கனமாகுது. ஆமா, துயரின் மறை உண்மைகள், சாரோஃபுல் மிஸ்ட்ரீஸ்குள்ள நம்ம போறோம். ஒளியான போதனைகளிலிருந்து உச்சக்கட்ட வலிய நோக்கிய பயணம் இது. இயேசு சந்தித்த வேதனைகளை இந்த துயரின் மறை உண்மைகள் ரொம்ப தெளிவா விவரிக்கிறது. அதுல வர்ற முதல் நிகழ்வே ரொம்ப கனமானது. இரத்த வியர்வை சிந்தியது. அவர் கெத்சமனி தோட்டத்துல சந்தித்த அந்த உச்சக்கட்ட உளவியல் போராட்டம், தனக்கு வரப்போகும் மரணத்தை நினைத்து ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் பயந்து தனிமைப்படுத்தப்படுறான் அப்படிங்கறத இது அப்பட்டமா காட்டுது. அத படிக்கும்போதே ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு மாபெரும் போதகர் எப்படி இவ்ளோ தனிமையையும் வலியையும் அனுபவிக்கிறார் அப்படிங்கிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் இன்னும் கொடூரமானவை. கல்தூணில் கட்டுண்டு அடிபட்டது, முள்முடி சூட்டப்பட்டது, கல்வாரி மலைக்கு சிலுவை சுமந்து சென்றது, அப்புறம் சிலுவையில் அறையப்பட்டு தம் ஆவியை துறந்தது. ஒரு மாபெரும் போதகருக்கு இப்படி ஒரு கொடூரமான முடிவா அப்படிங்கிற கேள்வி யாருக்கு வேணாலும் வரும். ஆனா இது மனித வாழ்வோட இன்ப துன்பங்களை அப்படியே பிரதிபலிக்குதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். வலியும் மரணமும் மனிதனுக்கு இயல்பானது தானே. அதான் இதுல இருக்கிற செய்தி. இறையியல் ரீதியா பார்த்தா மனிதன் அனுபவிக்கக்கூடிய மிக கீழான கொடூரமான வலியை இறைத்தன்மை தானே சுமந்தது அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். நீ தனிமையில் வாழும்போது நீ தனியாள் அல்ல, கடவுளே அந்த பாதையை கடந்துதான் வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு பெரிய ஆறுதல் இதுல இருக்கு. ரொம்ப ஆழமான ஒரு ஆறுதல் அது. ஆனா இந்த பயணம் மரணத்தோடையும் கண்ணீரோடையும் முடிஞ்சிடுறதில்ல. கிடையவே கிடையாது. Here is where it gets really interesting. இருள்ல முடிஞ்சதா நினைச்ச பயணம் இப்போ மாட்சியின் மறை உண்மைகள் வழியா பிரம்மாண்டமான ஒரு ஒளியோட வெளியே வருது. வெற்றியின் தருணங்கள் அப்படின்னு இதை சொல்லலாம். மரணத்தை வென்ற அந்த மாட்சியின் மறை உண்மைகள் என்னன்னு நான் சொல்றேன். இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது, விண்ணனம் சென்றது, மரணத்தை வென்ற தருணம். அப்புறம் அன்னை மரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் தூய ஆவியார் எழுந்தருளி வந்தது, இறை அன்னை விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது, இறுதியாக இறை அன்னை விண்ணக மன்னக அரசியாக மணிமுடி சூட்டப்பட்டது. இந்த பயணம் எப்படி ஒரு முழுமையடையுது பாத்தீங்களா? ஆமா, ஒரு காவியத்தோட மிக சரியான நிறைவு இது. வெறும் மனிதரா, ஒரு சாதாரண பெண்ணா தொடங்கி இறைவனோட அருளால் விண்ணக மன்னக அரசியாக மரியா மணிமுடி சூட்டப்படுவது அப்படிங்கிறது ஒரு மாபெரும் நம்பிக்கையோட உச்சம். ஒரு தொழுவத்துல எந்த அதிகாரமும் இல்லாம பிறந்த ஒரு குழந்தை உச்சக்கட்ட துயரங்களை அனுபவிச்சு சிலுவையில தன் வாழ்க்கைய முடிச்சது போல தோன்றுன ஒரு பயணம் இப்போ மரணத்தை வென்று உயிர்த்தெழுதல்ல மாபெரும் வெற்றியா நிக்குது. அந்த சுழற்சி இப்ப முழுமை அடைஞ்சிருச்சு. இந்த மொத்த சுருக்கத்தையும் பார்க்கும்போது செபமாலை அப்படிங்கறதும் சரி, அன்னை மரியாவின் மறை உண்மைகளும் சரி, இது வெறும் தகவல் கிடையாது. இல்ல, இது ஒரு முழுமையான வரலாற்று மற்றும் உணர்வு பூர்வமான பயணம். மகிழ்ச்சி, ஒளி, துயரம், மாட்சி அப்படின்னா மனித வாழ்க்கையோட அனைத்து பருவங்களையும் தன்னுள் அடக்கி வச்சிருக்க ஒரு காலப்பேழை இது. கண்டிப்பா ஒரு பகுதியில உங்களை நீங்க நிச்சயமா பொருத்தி பார்த்துக்க முடியும்.
உண்மைதான். உங்களுக்கான ஒரு பதிலோ ஆறுதலோ இதுல கட்டாயம் புதிஞ்சிருக்கு. இந்த தேடலை நாம நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி இதை கேட்கறவங்க ஆழமா சிந்திக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை நான் வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இந்த மூலப்பொருளை கொஞ்சம் கவனமா பாருங்க. மகிழ்வின் முதல் மறை உண்மையிலே ஒரு சாதாரண பெண்ணா? கேப்ரியல் தூதரோட செய்தியை எந்த ஒரு தயக்கமும் இல்லாம ஏத்துக்கிறாங்க மரியா. ஆமா, ஒரு எளிமையான தொடக்கம் அது. ஆனா மாட்சியின் இறுதி மறை உண்மையில பாத்தீங்கன்னா அவங்க விண்ணக மன்னக அரசியாக மணிமுடி சூட்டப்படுறாங்க. வாவ், எப்பேற்பட்ட ஒரு மாற்றம் இது! கீழ்ப்படிதலும் இறை நம்பிக்கையும் ஒருவரை எத்தகைய உயரிய நிலைக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கறத இந்த ஆரம்ப மற்றும் இறுதி புள்ளிகள் நமக்கு உணர்த்துதல்லவா? ரொம்ப மிகச்சரியான ஒரு கேள்வி இது. இத பத்தி நீங்க ஒவ்வொருவரும் தனியா சிந்தித்து பாருங்க. அந்த முழுமையான அர்ப்பணிப்பு எப்படிப்பட்ட ஒரு உச்சக்கட்ட மாட்சியை கொடுக்குது அப்படிங்கிறது உங்களுக்குள்ள பல புதிய தெளிவுகளை உருவாக்கும். ரொம்ப ரொம்ப ஆழமான, அதே சமயம் சிந்திக்க தூண்டுற ஒரு கேள்வியோட இன்னைக்கு தேடல நீங்க நிறைவு செஞ்சிருக்கீங்க. ஒரு சாதாரண பெண் எப்படி மாபெரும் அரசியாக மாறுறாங்க அப்படிங்கிற அந்த வளர்ச்சி மனித குலத்துக்கே ஒரு மிகப்பெரிய பாடம். கண்டிப்பா. இந்த விரிவான தேடல்ல எங்களோடு இணைந்து பயணித்த உங்க ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். செஃபமாலை அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகளோட தொகுப்பில்ல, அது மனித உணர்வுகளோட ஒரு வரைபடம் அப்படிங்கிற ஒரு புதிய பார்வையோட நாம இன்னைக்கு விடைபெறுவோம். உங்களின் நேரத்திற்கும் ஆர்வத்திற்கும் நன்றி. இதே போல இன்னும் பல ஆழமான தேடல்களுக்கான உத்வேகத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து சிந்திப்போம், தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். வணக்கம்.